கொடுக்காது. முக்காலங்களில் இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் என்று எந்த விதமான காலத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்காது. ஃபியல் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு அர்த்தமும் கொடுக்கும், முக்காலங்களில் ஏதேனும் ஒன்றுடன் ஒன்றினுடைய அர்த்தத்தையும் கொடுக்கும். இது ஃபியல். மூன்றாவது ஹர்ஃப். ஹர்ஃப் என்று சொன்னால் தனியாக அர்த்தம் கொடுக்காது, காலத்திலும் சேர்ந்திருக்காது என்பதாக நம்ம படித்தோம். சரி, முதலாவது விஷயம் இஸ்ம். இஸ்ம் என்றால் இஸ்மி என்பது இரண்டு வகைப்படும். இஸ்மி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று கப்பெயர் மஅரிஃபத்துன், இரண்டாவது நக்கீரத்துன். நக்கீரா. மஅரிஃபா என்றால் என்ன? மஅரிஃபத்துன் அறியக்கூடியது. நம்ம சொல்லுவோம் தமிழில், எந்த ஒரு விஷயம் குறிப்பாக்கப்பட்டுள்ளதோ அதற்கு மஅரிஃபா என்று சொல்லப்படும். எந்த ஒன்று குறிப்பில்லாமல் பொதுவாக இருக்கின்றதோ அதற்கு நக்கீரா என்று சொல்லுவோம். உலகத்தில் குறிப்பானது அதிகமாக, குறிப்பில்லாதது அதிகமாக என்று சொன்னால் அறியாத விஷயங்கள் அதிகம், குறிப்பில்லாத விஷயங்கள் அதிகம், குறிப்பான விஷயங்கள் குறைவு. அப்போ குறிப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே அது அல்லாத மற்ற அனைத்துமே நக்கீரா, குறிப்பில்லாதது. என்ன செய்து கொள்ளலாம்? புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் மஅரிஃபா என்பது ஒரு இஸ்மு, ஒரு வார்த்தை. அது மஅரிஃபா என்று சொன்னால் 7 விதத்தில் ஒன்றாக இருக்கும். அப்போ விளங்கிக் கொள்ளணும், மஅரிஃபா என்பது 7 வகை, இஸ்மு என்பது 2 வகை, ஒன்று மஅரிஃபா, இன்னொன்று நக்கீரா. மஅரிஃபா என்பது 7 வகை. மஅரிஃபா என்பது 7 வகை. முதல்ல இதை விளங்கிக் கொள்ளுங்கள். மஅரிஃபா என்றால் குறிப்புன்னு சொல்கிறோம். பெயர்கள் வைக்கின்றோம். ஸைது, ஸைனப், ஹதீஜா, ஆயிஷா, அபூபக்கர், இப்படி என்ன செய்யணும்? பெயர்கள் வைக்கின்றோம். இதுவெல்லாம் குறிப்பானது. மக்கா, மதீனா, இதுவெல்லாம் ஒரு இடத்திற்குரிய பெயர். இப்படியாக குறிப்பாகும். இதுவே அரபி வார்த்தையில் பஹ்ருன் அப்படின்னு சொல்கிறோம். கடல். கடல் என்றால் எந்த ஊர் கடல், எந்த நாட்டு கடல், எந்த கடல், பசிபிக் கடலா, அரபியன் கடலா, இந்திய பெருங்கடலா, இப்படியாக குறிப்பில்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த பஹர் என்பது நக்கீரா, பொது பெயர். ஆனால் மக்கா, மதீனா இதுவெல்லாம் குறிப்பாக்கப்பட்ட பெயர். அப்போ மக்கா, மதீனா என்பது மஅரிஃபா, பஹர் என்பது நக்கீரா. சரி, இப்போ மஅரிஃபா என்பது 7 வகை. மஅரிஃபா என்பது 7 வகை. முதல் வகை எல்லோருக்கும் பரிச்சயமான ஒன்று, அலிஃப் லாம் மஅரிஃபா அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு நக்கீராவான வார்த்தை அதில் அலிஃப் லாம் ஆரம்பத்தில் அலிஃப் லாமை சேர்த்தோம் என்று சொன்னால் அது மஅரிஃபாவாக மாறிவிடும். உதாரணமாக பஹ்ருன் நம்ம நக்கீராக சொல்லுவோம். பஹ்ருன் கடல். இதில் அல் பஹ்ரு அப்படின்னு என்ன செய்யறோம்? இப்போ அலிஃப் லாமை சேர்த்து சொல்கிறோம். இப்போ பஹ்ருன் என்ற நக்கீராவான வார்த்தை அலிஃப் லாம் சேர்ந்ததின் காரணமாக இது மஅரிஃபாவாக மாறிவிடும். அல் பஹ்ரு, அந்த கடல். சில பின்னாடி இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்குவோம். இந்த அளவுக்கு இதை பார்த்து விளங்கிக் கொள்வோம். அல் பஹ்ரு, அந்த கடல். கடல் குறிப்பான ஒரு கடல். அல் பஹ்ரு குறிப்பிடப்பட்ட எந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த இடத்தில் இருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் எதை குறிப்பாக இருந்தார்களோ அந்த கடல்
அல் பஹ்ரு அந்த கடல் என்ற அர்த்தத்தை என்ன செய்யும் கொடுக்கும். இது இஸ்மியுடைய மாரிஃபாவான இஸ்மி முதல் வகை அலிஃப்லாம் மாரிஃபா. அல் பஹ்ரு அல் பலது அஷ்ஷம்சு அல் கமரு சூரியன் அந்த சூரியன் குறிப்பான அந்த சூரியன் குறிப்பிடப்பட்ட அந்த சந்திரன் அல் பஹ்ரு குறிப்பாக்கப்பட்ட அந்த கடல். இப்படியாக ஒரு நக்கீராவான வார்த்தை அலிஃப்லாமை சேர்க்கின்ற சமயத்தில் மாரிஃபாவாக மாறிவிடும். சரி, மாரிஃபாவின் மொத்தம் 7 வகையில் முதல் வகை அலிஃப்லாம் மாரிஃபா